சந்தோஷமா இருக்கியா? என்னடி திடீர்னு கேட்குற? இல்லை, முன்னெல்லாம் அம்மா வீட்டில் இருந்தப்ப ரொம்ப செல்லமாக இருந்த. யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீயா விரும்பி தான் மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் கல்யாணம்னாவே பயமாக இருக்குக்கா. அதான் கேட்குறேன், நீ சந்தோஷமா இருக்கியா? ஆரம்பத்தில் ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக பேசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்புறம் ஏன்க்கா என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அதுக்கு தான் நான் காதலிக்கிறேன். எல்லாரோட வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரியா இருக்கும். நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வேலையை மட்டும் விட்டுறாது. ஏன்க்கா? 4 காசு சம்பாரிச்சாதான் நமக்கு என்னைக்குமே மரியாதை. மாமா உன்னை நல்லபடியாக தானே வச்சிருக்காரு. ஏதோ வேலைக்காரி மாதிரி இருக்கு, வேற என்ன இருக்கு? நினைச்ச மாதிரி உடுத்த முடியுதா, இல்லை நினைச்ச இடத்துக்கு தான் போக முடியுதா? எல்லாத்துக்கும் அவர் கையை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. மாமா எப்படிக்கா? நல்லவர் தானே? ஏதோ நீ வந்ததுல இருந்து மனுஷன் நேரத்துல வீட்டுக்கு வர்றாரு. முன்னெல்லாம் வருவாரா வரமாட்டாரன்னே தெரியாது. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் என்ன கை நீட்டி அடிச்சதில்லை. சமயத்துல கத்துவாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே வந்து பாசமா பேசிடுவாரு. சரி, ஏன் இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறது என்ன சும்மாவா? ஆரம்பத்துல அவருக்கு ஒரு நல்ல வேலையே இல்லை. நினைச்சு நினைச்சு வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாரு. வயிற்றுக்கு ஒன்றும் இல்லைன்னா நாம பட்டினி கிடக்கலாம். பிள்ளைன்னு இருந்தா ஏதோ நீ கொஞ்சம் பணம் தர, அதுல ஒரு அளவு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீயும் போயிட்டேன்னா மறுபடியும் பழைய கதை தான். இதுல எங்க இருந்து பிள்ளைய பெற்றுக்கிறது? உனக்கு ஆசையா இல்லையாக்கா? ஆசை இருந்து என்ன பண்றது? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாமா? இப்போ உள்ள பிள்ளைங்களாம் முன்ன மாதிரி இல்லை. அதுங்க கேட்கறத செய்யலைன்னா எதுக்கு பெற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குங்க. இப்ப என்ன, பணம் தான் பிரச்சனையா? நான் வேணும்னா மாசம் மாசம் 300 ரிங்கிட் கூட சேர்த்து கொடுக்குறேன். எத்தனை நாளைக்கு? நாளைக்கு நீ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்ப என்ன பண்றது? அக்கா, சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் என்ன அப்படியே விட்டுருவேண்ணா? முதல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிற வழியை பாரு, மற்றதை அப்புறம் யோசிக்கலாம். வயசு போச்சுன்னா நீ ஏன் நினைச்சாலும் அப்புறம் பெற்றுக்க முடியாது. நல்ல வேலை கணேஷ் ஒன்று பார்க்கல. பார்த்துருந்தா எல்லாமே வீணாயிருக்கும். இனிமே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னாடியெல்லாம் 2 பேரும் சரியாக பேசி கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னடானா 2 பேரும் சேர்ந்து ஜாகிங்லாம் போகிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கார்த்திக், அப்புறம் இன்னும் 2 நாளில் நான் யூகேக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். சைனாவில் கூட அக்யூபங்க்சர் மூலிமா சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யூகேக்கு போயிட்டு வந்தால் இந்த விஷயம்லாம் ஓரளவு நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ரூபன், ரிலிசோல் தவிர மயோட்ரோஃபின், செனோஃபி, கிரெட்டினின் இந்த மாதிரி சில மாத்திரைங்கள்லாம் அங்கே பயன்படுத்துகிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொலெக்ட் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் சில சாம்பிள் மாத்திரைங்களும் வாங்கிட்டு வாங்க. எத்தனை நாள் அங்கே இருக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க? எப்படியும் ஒரு 2 வாரமாவது ஆகும். அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா இன்னும் 1 வாரத்தில் நிச்சயமாக நல்ல தகவலோடு திரும்பி வருவேன். சைலஜா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? கல்யாணத்துல சரியான கூட்டம் வந்துடா. அப்படி
குடிக்க ஏதாவது தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், அதான் கல்யாணத்தில் நல்லா சாப்பிட்டோமே. எங்கம்மா போனீங்க? இன்னைக்கு முருகேஷ் மாமா மகனுக்கு கல்யாணமா? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னனே. நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஆமா, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்களா? பின்ன எல்லார் வீட்டு கல்யாணத்துல முருகேஷ் தான் முதல்ல நிற்பாரு. அவர் வீட்டு கல்யாணம்னா சரியான கூட்டம். கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் உங்க வீட்டுல எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு ஒரே நச்சரிப்பு. இந்த பாரு மஞ்சுளா, அவங்க 1000 சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்கன்னு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அதுக்காக அது காலத்தில் நடக்க வேணாமா? முதல்ல கணேஷ்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஒரு வழி பிறக்கும். அம்மா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. அவ்வளோ பெரிய இடம் இல்லை, ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி தான் சரியா தெரியாது. குடும்பம் என்னம்மா குடும்பம்? குடும்பத்தையும் அவனை கட்டி வைக்க போறோம். பொண்ணு நல்லவளா லட்சணமா இருந்தா அதுவே போதும். முதல்ல அவனுக்கு பொண்ணை பிடிக்கணுமே. நம்ம பாட்டு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அவங்களுக்கு இங்க வரவழைச்சு அப்புறம் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னானா? வேணும்னா அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அண்ணன் அந்த பொண்ணை பார்க்கட்டும். அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்போம். அவருக்கு பிடிச்சிருந்தா அவங்கள்ட்ட பேசலாமே. அதுவும் நல்ல யோசனை தான். அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. நல்ல விஷயங்களை ஏன் தள்ளி போடணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். Hello, Syafiq. Apa khabar? Baik Ruben. Ruben apa khabar? Mestilah baik. Lama tak jumpa. Mesti busy ni. Memanglah. Bisnes sekarang bukan macam dulu. Sekarang ni banyak saingan. Kalau kita tak jaga pelanggan dengan baik, mereka akan lari cari orang lain. Kenapa Syafiq telefon saya ni? Mesti ada hal penting kan? Ya, memang ada sesuatu saya nak tanya dengan Ruben. Tapi sebelum tu, Kartik bagaimana? Dia okey. Cuma badannya semakin lemah. Kesiannya dia. Bagaimana dengan penyelidikan yang dia buat tu? Masih di dalam peringkat awal lagi. Saya pun sedang berkemas nak pergi ke UK hari ini. Ada temu janji dengan pakar-pakar di situ mengenai penyakit. Oh, okey. Harap saya tak mengganggu lah. Tak adalah. Apa yang Syafiq nak cerita pada saya? Tak apalah. Lain kali je lah kita cakap. Saya pun tak nak ganggu Ruben. Mesti sibuk ni. Janganlah macam tu. Saya memang ada banyak masa. Tentang apa ni? Apa lagi? Sofia lah. Ada apa dengan Sofia? Dia okey kan? Sofia tak apa-apa. Cuma saya nak minta Ruben tolong nasihatkan dia sikit. Itu aja. Ruben, hello? Ya, Syafiq. Bagaimana saya boleh bantu? Ya, saya bukan tak setuju dia tolong Kartik. Bukan itu masalahnya. Harap Ruben jangan salah faham ya. Okey, Syafiq. Apa masalahnya? Cuma dia ni terlalu memikirkan tentang projek ni dan Kartik. Sampai dia kadang-kadang abaikan tanggungjawab dia di rumah. Syafiq, saya minta maaf ya. Mungkin kerana kamilah jadi macam ni kot. Tak, saya tak marah. Dia tolong Kartik tu, tapi dia kenalah tahu beri keutamaan. Yang mana dulu, yang mana kemudian. Harap Ruben faham keadaan saya. Ya, saya faham Syafiq. Saya berjanji, saya akan menasihatkan dia. லலிதா, என்னக்கா? வர வர உன் மாமாவோட போக்கே சரியில்லை. மறுபடியும் ரொம்ப லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை குடி வேற. ஏக்கா, உங்களுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளாகவே எதையும் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப பேச மாட்டுறாரு. எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. நீ ஏன் கவலைப்படுற? சரி, அந்த கணேஷ் ஃபோன் பண்ணாரா?
என்னதான் நடக்குது? ஒரு தகவலும் இல்லையா? தெரியலக்கா. அதுக்கப்புறம் நான் அவர் கூட பேசவே இல்லை. எல்லாம் அந்த சைலஜா பண்ண வேலை. இப்ப மட்டும் என் கையில கிடைச்சா உள்ள வாங்க. எதுக்குடி உள்ள கூப்பிடுற? அவங்க அண்ணன் வாழ்க்கையில இருந்து இவ தானே உன்னைய வெளியேத்துனா, அதுக்குள்ள மறந்துட்டியா? அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த விரோதியா இருந்தாலும் மரியாதையா நடத்துவக்கா. அவங்களுக்கு வர்றது நியாயமான கோவம் தானே. ஏய், நீ பேசாத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நீயே கேளு, நான் போறேன். நீங்க வாங்க. அவங்க அப்படித்தான். உட்காருங்க. அவங்க இடத்துல நான் இருந்தாலும் நானும் அப்படிதான் நடந்துக்குவேன். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. சரி, என்ன சாப்பிடுறீங்க? சில்லுன்னு ஏதாவது? உங்க அக்கா இப்ப எது கொடுத்தாலும் சூடாக தான் இருக்கும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? 3 விஷயம் இருக்கு. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர நான் காரணமாயிட்டேன். அதனால நீங்க என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல, என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். அப்புறம் நீங்க உங்க மாமாட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க. அவரோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். அக்காக்கு எதுவும் தெரிய வேணாம். எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க. உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தணும். பரவாயில்ல, நம்பி குடிக்கலாம். தேங்க்ஸ். அக்கா, என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. உண்மையாவா? உண்மையாதான். எங்க அப்பாவுக்கு காதல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனால தான் எங்க அண்ணன் வீட்டில் சொல்ல பயந்தாரு. ஆனா உங்க மேல உயிரையே வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால பிரிஞ்சவங்கள நானே சேர்த்து வைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க என் வீட்டுக்கு ஃப்ரெண்டா வாங்க. மாமா வந்துட்டார் போல. வாங்க. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. நம்ம நந்திதாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாங்க. என்ன எங்களை பார்த்தா விளையாட்டா இருக்கா? நீங்க நினைச்சா உங்க அண்ணனை மறக்க சொல்லுவீங்க, அப்புறம் மறுபடியும் நீங்க நினைச்சா பல்ல இழிச்சுக்கிட்டு வெக்க இல்லாம உங்க வீட்டுக்கு கூடுவீங்க. உங்களுக்கு வேணுமா வெக்க இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க மரியாதையான குடும்பம். அதெல்லாம் இனிமேல் நடக்காது. நாங்க அவளை வேற இடத்துல கட்டி கொடுக்க போறோம். நீங்க கிளம்புங்க. மாமா, என்ன பேசுறீங்க? என்னங்க எப்படி சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் பேச வேணாம். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. Ingat? Apa selama sangat pergi jogging hari ni? Pergi jogging ke? Pergi mana? Tadi masa abang jogging, jumpa dengan Encik Chan. Sembang dengan dia kejap. Itu yang lambat sikit ni. Chan? Chan yang mana bang? Dah, Chan yang pindah sini sebulan lepas tu. Takkan dah tak ingat? Ah, baru Sofia ingat. Maaflah bang. Sejak akhir-akhir ni Sofia lupa sangat. Yelah, banyak benda yang Sofia fikirkan. Bukan banyak benda yang fikir. Cakap je lah. Yang sekarang ni Sofia asyik fikir pasal Kartik saja. Benda lain Sofia dah tak fikir. Abang ni ke situ pula? Yelah,
Pagi tadi Sofia sepatut hantar barang-barang kat customer. Abang telefon baru Sofia ingat. Lepas tu ni Encik Chan Sofia lupa. Nanti hantar abang pun Sofia tak ingat. Abang ni serius ke main-main? Kalau abang tak suka Sofia begitu lekatik tu, abang cakap je lah. Tapi jangan nak main sindir-sindir macam ni. Dah lah tu. Jangan masam lama-lama sangat. Jadi kalau macam tu, abang tak marah kan? Tak. Abang gurau aja. Abang, Sofia nak minta tolong sikit boleh tak? Pertolongan yang macam mana tu? Abang tahu kan, kajian Khatib tu perlukan belanja besar. Ya, abang tahu. Tu sebab abang bagi pinjam duit dulu. Kenapa? Nak pinjam duit lagi ke Sofia? Ya bang, Khatib diperlukan lebih kurang 20,000 lagi. 20,000 lagi? Abang ni, besok-besok bila Ruben dapat duit, dia bayarlah duit abang dulu. Dan lagi satu, bila kajian Khatib tu selesai, kita dapatkan sponsor. Kemudian kita bayarlah hutang tu. Abang tak sekejam macam tu. Abang tanya je. Khatib tu pun kawan abang juga. Jadi abang bagi Terima kasih abang. Sayang abang. ஹலோ கார்த்திக், நான் ரூபன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ரூபன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? போன கறியெல்லாம் என்னாச்சு? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கார்த்திக். பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் 2 நாளில் நாங்கள் வந்துடுவேன். நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஃபோனில் பேசின முடியாது. நேரம் வந்து சொல்கிறேன். ஓகே ரூபன், பத்திரமா வாங்க. ஓகே, பாய் கார்த்திக். பாய் ரூபன். ஹலோ ஹலோ, நான் நந்திதா பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் குளிச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. ஓ, அப்படியா விஷயம்? அவர் அங்கேயா இருக்காரு? ஆமா. ஆனா நீங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கே சந்திக்கலாம்? நானே உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய். யார் ஃபோனில்? என்னோட ஃப்ரெண்ட். அதான், எந்த ஃப்ரெண்ட்? உங்களுக்கு தெரியாதுன்னு. இதான் பிளான். நாளைக்கு 5 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன். நீங்க ரெடியா இருங்க. சரி. அப்புறம் வரும்போது இப்படி ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் வேணாம். ஒரு சுடிதார், பஞ்சாபி ஷூட் இப்படி ஏதாவது. ப்ளீஸ் சைலஜா, முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரேன். எப்படி வரணும்னு கூட எனக்கு தெரியாது. சரி, உங்கள் அண்ணனுக்கு
இதை பத்தி எதுவுமே தெரியாதா? நாளைக்கு பாருங்க கதையை, அப்பதானே தெரியும் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய நடிகன்னு. உன்னோட செல்லுலர் ஸ்டடி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் நீ ஒரு ஏஎல்எஸ் பேஷண்டாக இருந்துக்கிட்டு இந்த ரிசர்ச்சை சரியான்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு டாக்டரோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப பாராட்டினாரு. அவர் உனக்கு ஒரு கார்டு கூட கொடுக்க சொன்னார். அது தேங்க்ஸ் ரோகன். அப்புறமா அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிடலாம். கார்த்திக், இதுதான் ஏஎல்எஸ் பேஷண்டோட லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ். இது படித்து முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. ஒவ்வொரு ஏஎல்எஸ் பேஷண்ட்க்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கு. ருபன், அந்த மாத்திரைங்களாம் கேட்டிருந்தேனே. யா, முதல்ல இதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை போட்டால் செல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். கார்த்திக்